போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவை தொடர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்தும் பட்டியலில் தமிழ் சினிமாவைச் சேர்ந்த 10 பிரபலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக 3 எழுத்து பெயர் கொண்ட முன்னணி நடிகர் ஒருவர் தான் நடத்தும் பார்ட்டிகளில் இந்த போதைப்பொருளை வழங்கி வருவதாக கூறியுள்ளார். போதைப்பொருள் வழக்கில் தற்போது சென்னை போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். கொக்கைன் போன்ற ஹைடெக் போதைப்பொருளை விற்பனை செய்பவர்களையும் அதனை பயன்படுத்துபவர்களையும் தற்போது வேட்டையாடி பிடித்து வருகிறார்கள். அந்த வகையில் கொக்கைன் போதைப்பொருளை விற்பனை செய்ததாக பிரதீப் குமார், பெங்களூருவைச் சேர்ந்த ஆப்பிரிக்க நாட்டவரான ஜான் ஆகியோர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர். இவர்களை தொடர்ந்து கொக்கைன் போதைப்பொருளை பயன்படுத்தியதாக பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்த் கொடுத்த தகவல் அடிப்படையில் கழுகு படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகர் கிருஷ்ணாவும் அவருக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த கெவின் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டுள்ளனர். நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனை ஆய்வு செய்த போது கிடைத்த தகவலில் பல்வேறு அதிர்ச்சிக்குரிய தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் குழுவில் 3 எழுத்து நடிகர் ஒருவரும், 3 எழுத்து நடிகை ஒருவரும், 4 எழுத்து இசையமைப்பாளர் ஒருவரும் தொடர்பில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களை போலீசார் தற்போது தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று தெரிகிறது. 3 பெயர் கொண்ட முன்னணி நடிகர்கள் என்றால் தனுஷ், சூர்யா போன்ற பெயர்கள் தான் ஞாபகம் வரும். ஆனால் 3 எழுத்து கொண்ட பிரபலமும் சிக்குவார்கள் என்கிறார்கள். இந்த 3 எழுத்து கொண்டவர்கள் நிறைய உள்ளது. இப்படியெல்லாம் பொதுவாக யூகம் செய்ய முடியாது. யூகம் செய்யக்கூடிய அளவுக்கு இது கண்டென்ட்டும் கிடையாது. விசாரணைகள் மட்டுமே உண்மை தெரிய வரும் என கூறப்படுகிறது. இந்த போதைப் பொருள் சினிமா துறையில் மட்டுமே இல்லை, லட்சங்களில் சம்பளம் வாங்கும் ஐடியில் வேலை பார்ப்பவர்களிடமும் இந்த பழக்கம் உள்ளது. பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பெரிய பெரிய பப்கள், பார்களில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் நிலை தடுமாறி வரும் பலரை கண்கூடாக பார்க்கலாம். இப்போது போதைப் பொருள் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் பிரசாந்த், பிரதீப் போன்றோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து விட்டனர். விரைவில் இதனை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவை ஆட்டுவிக்கும் போதைப் பொருள் விவகாரத்தில் அடுத்து சிக்கப்போகும் பிரபலம் யார் என்பதே தற்போது கோலிவுட்டின் பரபரப்பான பேச்சாக இருந்து